வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. ஆனால் நேற்று நைட்டு என்னன்னா போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப கண்டாக பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது சரியில்லை, அதனால் கழுவாமல் போக மனசு இல்லை. காலையில் எனக்கு கழுவான்னு பார்த்தேன், கழுவவும் இல்லை, குளிரில் படுத்து தூங்கியாச்சு. சரிட்டு அப்புறமா மதியமாக வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே பக்கத்தில் தண்ணி பிடிச்சி கழுவிட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்தேன். டியூட்டிக்கு ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி டீ குடிப்போம். என் தம்பி அவன் டீயை குடிச்சிட்டு டீ குடிப்போன்னு டீயை குடிச்சிட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு கரெக்டாக 9 மணி டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வண்டிக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். நம்ம வண்டி எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரூம் ரேட்டு ஒரு 600 மீட்ரு நடந்து போனோம்னா அப்படியே அந்த ரைட் சைடில் அப்படியே அந்த வெள்ளை கோட்டு இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை கோட்டுக்கும் ரைட் சைடில் நிப்பாட்டிருப்பேன். இங்கே தான் அப்பப்போ மாசுக்கு ஒரு சிங்கர் கேஸை போட்டு போயிடுறாங்க. 600 ரூபா இப்போ 2 மாசமா போட்டாங்க. 1200 கேஸ் இருக்கு. சரி வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆகுது. பார்ப்போம் டியூட்டி எப்படி வருது, இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் நல்ல பாட்டு. மங்களகரமாக ஒரு ட்ரிப்பு வந்தது. அதுக்குள்ளே தலைவன் எவனை தூக்கிட்டான். ஆல் டேக்கன் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. வெயிட் பண்ண வேண்டியதான், வேறு எதாவது மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு. 1500 ரூபாய்க்கு அடிச்சு இது ஊபரு எங்கன்னு பார்க்காம எடுத்துக்கிட்டேன். எங்கே கொண்டு விட போதோ இல்லை ஏதாவது ரிட்டர்ன் கிடைக்குமான்னு தெரில, என்ன கதைன்னு தெரில. போகிறது நாசமாக போகுமான்னு தெரில. கடலூரில் பார்த்தப்பட்டு எடுத்துக்கிட்டேன். பெரிய மண்டபம் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபோன் அடிச்சு கேட்டேன், எங்கேயோ பக்கத்தில் சொல்கிறான், எனக்கும் தெரில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தலைவன் வெளில நிற்கிறாங்கிறான், அவனை போய் பார்த்துட்டு என்ன கதைன்னு கேட்போம். நினச்ச மாதிரி என்னடா பிரம்மன் தேவனை எடுக்கலன்னு பார்த்தேன். எனக்கு முன்னாடி 4 பேர் அட்டன் பண்ணி விட்டானா போல. சரி போ அப்படின்ட்டு எடுத்துட்டேன். வேலூர் ரிட்டன் வரப்போ ஏதாவது பார்த்துக்கோன்ட்டு என்னடா ஸ்ரீபெரும்புத்தூர் டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தேன், இல்லையே நினச்சி சந்தோஷப்பட்டே அழுத்திட்டு வந்தேன். ஆனால் அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி செம்ம டிராஃபிக்கு. சரி இது அதிலேட்டு தப்பிச்சு வந்தோடனே ஒரு டீயை குடிப்போன்னு வண்டியை ஓரமாக விட்டுட்டு ஒரு டீ கடை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் லாரியில் வந்தப்போ குடிச்சிருக்கேன். சரின்ட்டு அப்படியே போய் அக்கால்கிட்ட ஒரு டீயை சொல்லி டீயை போட சொல்லி டீயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே டியூட்டி கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். வண்டி பைபாஸ் சூப்பராக ட்ராப் பண்ணிவிட்டு தலைவனை விட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்ன நடக்குன்னு தெரில. ஏதாவது இடையில ட்ரிப் வருங்கிற ஒரு நம்பிக்கையோடய போயிட்டுருக்குறேன். ட்ரிப் வந்தால் நல்லது அப்படி தான் யோசிச்சு போயிட்டுருக்குது. தலைவன் வடக்கம் தான், பட் அவன் நல்லா பேசிக்கிட்டே வந்தான்ப்பா. டைம் பாஸாக இருந்துச்சு, நல்லா பேசிட்டு வந்தான். ஏதோ வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போன்னு
வண்டி 80 லாக்கு, அதுக்கு மேலெலாம் நம்ம வண்டி போகாதடா ராசா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு போட போட்டு 80லேயே பிடிச்சி வந்தாச்சு. வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறிக்கான். ஏதாவது வழியில் ட்ரிப்பு கிடைக்கும் அவ்வளோன்னு பார்க்குறேன். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்னை நியர்பை வந்து பார்க்கணும். கிடச்சி வந்தால் நமக்கு லாபம். ஏதாவது கொஞ்சம் டீசல் கணக்கில் அப்படியே ஆவரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்றும் சிறப்பாக இல்லை. நேற்று வேறு வண்டி எடுக்கலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அப்படியே ஓட்டுறதுக்கு மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, வண்டி நேற்று நைட்டு எடுக்காமல் விட்டு திரும்ப காலையில் படுப்போம் அப்படிங்கிறதுக்காக காலைல ஏஞ்சி கழுவுன்னு பார்த்தா, காலைல எழுந்திரிச்சு கழுவிட்டு ஓட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் ஓட்ட முடியல, படுத்து விட்டேன். திரும்ப அப்புறம் ஈவினிங்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்தேன். ஒரு 2 ட்ரிப் அடிச்சு 3ஆவது ட்ரிப் அடிச்சுது. இந்த ட்ரிப்பை பிக்கப் பண்ணிட்டு வந்தா தலைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் 4வது ஆள் ப்ரோ, ஏற்கனவே 3 பேர் அட்டன் பண்ணாங்க, எல்லாம் 5000 கூட 6000 கூட கேட்குறானோ அப்படின்னு. சரி நீ காட்டுறத கூட, காட்டுறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதனா கொடுனா அவனே ஒரு அமௌண்ட் தரணும்னா சரி அதுவும் நமக்கு கட்டுப்படி வர மாதிரி தான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஆனால் அருமையாக இருக்குது. ரோட்டில் அதிகமாக வண்டி இல்லை. என்ன வர வழியில் முழுக்க வண்டி வேலை நடக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்ப்போம், ரிட்டன் ஏதாவது சவாரி கிடைக்குன்னு பார்ப்போம். அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ட்ரிப் இல்லை. அதனால் சரி காஞ்சிபுரம் முன்னால் போகிறதுக்காக காஞ்சிபுரம் கூகுள் மேப்பை போட்டு உள்ளே கட் பண்ணி போக போகிறோம். அங்கே உள்ளே போயிட்டு பார்ப்போம், ஏதாவது ட்ரிப்பு கிடைக்குதா என்னன்னு பார்ப்போன்ட்டு பார்த்துருக்கேன். அப்போ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காஞ்சிபுரம் உள்ள ஒரு ஊர் உள்ள ஒரு ட்ரிப்பு கிடச்சிது. பார்த்தா உள்ளே போனால் ஊர்ற இடமெல்லாம் முட்டு சந்தா இருக்க மாதிரி வளைச்சி வெறும் வண்டியை ஓட்ட முடியல. வளைச்சி வெறும் நெருப்பு பந்தலாக போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா அங்கே ஒன்றும் கிடைக்கல. அங்கே 8 வண்டியை கிளப்பிட்டு நேராக ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இங்கே நல்லா அவனிவே எதுவும் இருந்துச்சு. செம்ம ஏரியா. எங்களுக்கு பேலஸ் மாதிரி இருக்கும் உள்ள. இங்கே ஒரு மேடம் வந்து ரிசர்வேஷன் போட்டிருந்தாங்க. சரி இவங்களை பிக்கப் பண்ணிட்டு வருவோன்ட்டு கரெக்டாக 5:30க்கு போட்டிருந்தாங்க. அங்கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கே ஒரு இழுத்துட்டு வந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக கொண்டு வந்து அதில் அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். ஒரு 5:30க்கெலாம் வரேன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போய் முன்னாடி ஒரு கடை பார்க்கிங் இருக்குது, அங்கே போய் நில்லுங்க, கடை தெருவாக இருக்குன்னாங்க. சரி ரைட் ஓகேன்னு கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு சுற்றி பார்ப்போன்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க. சவுதியில் குவைத்தில் இருக்கிற மாதிரி செம்மையாக அமைச்சு வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு அப்படியே வரேன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் பிக்கப் கிடைக்கல. அப்படியே அங்கேட்டு என்ன பண்ணோன்னா காஞ்சிபுரம் வந்தேன். காஞ்சிபுரத்தில் கிடைக்குன்னு பார்த்தா நம்மள மாதிரியே சகோதரர்கள் பல பேர் அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. எல்லாம் ஓலா ஊப்பூர் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சரி என்னடா பண்ணுறேன் அப்படியேன்ட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண ஒன்று வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் சும்மா ஊபரை தள்ளிக்கிட்டு இருந்தோட ஒரு ரிசர்வேஷன் ஒன்று கிடச்சிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேட்டு ஒரு 40 கிலோமீட்ரு. நான் ட்ரிப் இல்லைனா கூட 40 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் போனோம். ஸ்ரீபெரும்புதூருக்கு ஆப்போசிட்டில். சரி ஓகே இது அடிச்சு விடுவோம். கரெக்டாக ரூமுக்கு பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. சரி அது போய் விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இப்போ தான் கஸ்டமரும் பேசுனாங்க, வந்துட்டீங்களான்னு. வந்துட்டேன் மேடம்னு. ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் இருக்காங்க. வந்தாங்கன்னா அப்படி பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் இண்டியில் விட்டுட்டு இன்னையோட இந்த டியூட்டியை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச கமெண்ட்